முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தி உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் 7ஆம் ஆண்டு நிறைவு குறித்தான விடயங்கள். இது குறித்த செய்திகள் இன்றைய தினம் தரப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு பக்கம் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்பதான கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு நாளைய நாடளாவிய இறுதியில் விசேட வழிபாடுகள் இடம்பெறுகிறது. அதே நீதியை கோரும் அமைதி பேரணிகளும் இன்றைய தினம் இடம்பெற இருப்பதான செய்தி வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகிறது. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தில் கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்கள் உள்ளிட்டவற்றை இலக்கு வைத்து தற்கொலை குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு இன்றுடன் 7 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இதை முன்னிட்டு உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் நாடளாவிய ரீதியில் விசேட வழிபாடுகளுக்கான ஏற்பாடுகள் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நீதியை கோரும் அமைதி பேரணிகளும் முன்னெடுக்கப்படவிருக்கின்றன. அதற்கமைய இன்று காலை 8:45க்கு குண்டு வெடித்த நேரத்தில் அனைத்து தேவாலயங்களிலும் மணிகள் ஒலிக்கப்பட்டு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்படும். அதனைத் தொடர்ந்து மெழுகுவர்த்தியின் மற்றும் விளக்குகள் ஏற்று பிரார்த்தனைகள் முன்னெடுக்கப்படும். கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் பேராயரும் வெல்கம் கருதினாள் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் விசேட நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறும். இதில் வெளிநாட்டு தூதர்கள் மற்றும் ஏனைய மதத்தலைவர்கள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களுக்கான நீதியையும் உண்மையும் வலியுறுத்தி மாலை 4 மணிக்கு நீர்கொழும்பு மேரிஸ்டல்லா கல்லூரி மைதானத்திலிருந்து கட்வாபிட்டி தேவாலயம் வரை பிரார்த்தனை பேரணியும் நடைபெறவிருக்கிறது என்பதான தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன. எனவே உயிர்த்த ஞாயிறு தின சம்பவம் என்பது இன்னமும் மக்கள் மனங்களில் இருக்கிற வடுக்களாகவும் அதிரத்தில் காயமாகவும் இருக்கிறது. இதற்கு எவ்வாறு ஆறுதல் தேடுவது என்பது பாதிக்கப்பட்ட தரப்பினர் உண்மையில் இதன் மூலமாக இன்னமும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு விசாரணைகள் இடம்பெறுகிற போதும் நாங்கள் அவதானிக்கலாம். அவர்கள் இன்னமும் இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வரவில்லை. பலரும் தங்களுடைய சகோதரர்கள், அதிரத்தில் பிள்ளைகள், பெற்றோர் என பலரையும் பல்வேறு வழிகளில் இழந்திருக்கிறார்கள். மிக பெரும் பாதிப்பினை அந்த மக்களுக்கு இது ஏற்படுத்தி இருக்கிறது. இதே நேரம் இதனோடு தொடர்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், கண்டறியப்பட வேண்டும் என்பதான கோரிக்கைகளும் தொடர்ந்து இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது இருக்கிற ஒரு வலுவான நம்பிக்கையாக இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒரு பக்கம் அருட்தந்தை சிரில் காமினி குறிப்பிட்டதை போன்று தற்போது மேற்கொள்ளப்படுகிற விசாரணைகள் தொடர்பில் அவர்களுக்கு திருப்தி இருப்பதான விடயத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே இதன் மூலம் எவ்வாறான நகர்வுகள் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட இருக்கிறது. எனவே மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை அவர் இவ்வாறு வெளிப்படுத்தியிருந்தார். இது ஒரு மிக பிரதானமான விடயமாக அமைகிறது. தேசிய கத்தோலிக்க தொடர்பாளர் பணிப்பாளர் தந்தை ஜூட்கர் சாந்தோ பெர்னாண்டோ இன்றைய தினம் இடம்பெறவிருக்கிற நிகழ்வு குறித்து கருத்து வெளியிடும் போது ஏப்ரல் 21ஆம் தேதி என்பது எமக்கு சோகத்தை ஏற்படுத்திய தினம் என்பதை போன்று இந்த நாட்டு அரசியலின் முழு வடிவத்தை வெளிப்படுத்திய தினமாகவும் வரலாற்றில் சேர்க்கப்பட்டது. இந்த தாக்குதல் சம்பவத்தின் விசாரணைகளில் ஏற்பட்டுள்ள பிரதான சவால் என்னவென்றால் அரசாங்கமும் தொடர்புடைய அதிகாரிகளும் விசாரணைகளை சரியாக முன்னெடுத்துச் செல்ல முயற்சிக்கும் போது அந்த விசாரணைகளை திசை திருப்புவதற்கும் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கும் பல்வேறு வழித்தரப்புகள் முன்னெடுக்கும் முயற்சிகள் என்பதாக அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி சரியான தண்டனையை பெற்றுக் கொடுத்தால் மாத்திரமே பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும். அதற்காக தொடர்ந்தும் எமக்கு ஆசீர்வாதம் வழங்குமாறு இறைவனை பிரார்த்திப்போம் என்பதாக அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்றது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடைய காலப்பகுதியில். அவர் இது தொடர்பில் என்ன கருத்தினை முன்வைக்கிறார் என்பதை பற்றிய விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும். எனவே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று சிறிது காலமே நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். அதன் பின்னர் ஆட்சியும் மாறிவிட்டது. அந்த சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த 3வது அரசாங்கமே தற்போது ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் யாராவது விசாரணைகளை முறையாக முன்னெடுத்துச் செல்வார்களாக இருந்தால் அது சிறந்ததாக இருக்கும். முன்னாள் ஜனாதிபதியின் அடிப்படையில் அதற்கான முழு ஒத்துழைப்பையும் இந்த அரசாங்கத்துக்கு வழங்குவேன் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். நான் அறிந்த வகையில் ஆட்சியிலிருந்து ஒவ்வொரு அரசாங்கத்திலும் திருடர்கள் இருந்தார்கள். மத்திய வங்கி பணிமுறை மோசடி தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமித்திருந்தேன். உயர்நீதிமன்ற நீதியரசர் தலைமையில் அந்த விசாரணை ஆணைக்குழுவை நியமித்திருந்தேன். எனது ஆட்சி காலத்தில் அந்த விசாரணைகள் முறையாக இடம்பெற்றிருந்தன. அதன் பின்னர் எதுவும் இடம்பெற்றதாக தெரியவில்லை. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று சிறிது காலமே நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். அதன் பின்னர் ஆட்சியும் மாறிவிட்டது. அந்த சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த 3வது அரசாங்கமே தற்போது ஆட்சியில் இருக்கிறது. அதனால் யாராவது விசாரணைகளை முறையாக முன்னெடுத்துச் செல்வார்களாக இருந்தால் அது சிறந்ததாக இருக்கும். முன்னாள் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் அதற்கான முழு ஒத்துழைப்பையும் இந்த அரசாங்கத்துக்கு வழங்குவேன். பிரதான சூத்திரதாரிகளை இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். 42 ரூபாவுக்கு குறைவாக பெட்ரோல் கொள்வனவு செய்திருக்கிறேன். ஒவ்வொரு அரசாங்கங்களும் சர்வதேச அரசியல் தொடர்பு நீண்ட கதையாகும். தற்போதைய அரசாங்கத்தினர் லஞ்ச ஊழல் மோசடிகள் குறித்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். என்னுடைய ஆட்சியில் உள்ளக பிரச்சனைகள் இருந்ததே தவிர நாட்டு மக்களுக்கு பிரச்சனை இருக்கவில்லை. மக்கள் மகிழ்ச்சியாகவே இருந்தார்கள் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து நடைபெறுகிற விசாரணைகளுக்கு தன்னுடைய பூரண ஒத்துழைப்பினை வழங்க இருப்பதாக இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதான செய்தினை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே ஒரு பக்கம் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிற அதே சந்தர்ப்பத்தில் அதனை திசை திருப்புவதற்கான முயற்சிகளும் எடுக்கப்படுவதான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் தான் மிக முக்கியமானதாக அமைகிறது. இதே நேரம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை அரசாங்கம் முழுமையாக அரசியல் மயப்படுத்தி இருப்பதாகவும் அரசியல் நோக்கத்துக்காகவே அரசியல் புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் குண்டு தாக்குதல் பற்றிய தற்கொலை குண்டுதாரிகளின் தந்தையான இப்ராஹிமிடமே கேட்க வேண்டும் என பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சனுடைய கருத்தாக இது அமைகிறது. எனவே தரமற்ற நிலக்கரி இறக்குமதியினால் நட்டம் ஏற்பட்டுள்ளது என்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் அந்த பொறுப்பை ஜனாதிபதி அமைச்சரவை ஏற்கவில்லை என்பதாகவும் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் இடம்பெற்ற இன்றுடன் 7 ஆண்டுகள் பூர்த்தியாக இந்த சம்பவத்தை அரசாங்கம் முழுமையாக அரசியல் மயப்படுத்தி இருக்கிறது. விசாரணைகள் திரிவுபடுத்தப்பட்டிருக்கிறார். அரசியல் நோக்கத்துக்காக அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். குண்டு தாக்குதல் பற்றிய புலனாய்வு தகவல் கிடைத்ததும் அது குறித்து எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளாமல் புலனாய்வு தகவலை மறைத்த 2 அதிகாரிகள் தான் இன்று குண்டு தாக்குதல் பற்றிய விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள். இவ்வாறு நிலையில் எவ்வாறு உண்மை வெளிவரும் என்பதான கேள்வியினை பொதுஜன பெரமுன எழுப்பியிருக்கிறது. ஆனாலும் கத்தோலிக்க பேராயர் அவையினூடாக கூறப்பட்டிருக்கிற விடயங்களை கவனத்தில் கொள்ளும்போது விசாரணைகள் சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவே நாங்கள் நினைக்கிறோம் என்பதான கருத்தினை அருட்தந்தை சிறில் காமினி ஏற்கனவே வெளிப்படுத்தி இருந்தார். எனவே சுரேஷ் அலையினுடைய கைது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. புலனாய்வு பிரிவில் இருக்கிற அனைவரும் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டார்கள் என்று கூறவில்லை. ஆனாலும் கூட இந்த விவகாரத்தில் மிக பிரதானமாக சஹ்ரானை மையப்படுத்தி சஹ்ரானுடைய தரப்பினர் மாத்திரம் இதனை செய்திருந்தார்கள் என்பதான ஒரு கருத்தினை நிலைநாட்டுவதற்கு சில முயற்சிக்கிறார்கள், புத்தகம் எழுதுகிறார்கள். ஆனால் அவ்வாறு இல்லை, அதற்கு மேலாக அல்லது ஒரு குழுவோ அல்லது தனிநபரோ இதில் இருந்திருக்க வேண்டும் என்பதான சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது. எனவே அந்த விடயத்தை கண்டறிய வேண்டிய தேவை இருப்பதாகவும் அவர் இவ்வாறு ஏற்கனவே 2-3 தினங்களுக்கு முன்பு இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டு பேசியிருந்தார்.